மொத்தம் வந்து 5 இருக்குது நம்ம ஆல்ஃபபெட்ஸில். வவல்ஸோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள். வவல்ஸோட மீனிங் உயிரெழுத்துக்கள். இது மொத்தம் 5 இருக்குது. இப்போ நான் அதை உச்சரித்து காட்டுறேன். ஏ, இ, ஐ, ஓ, யூ. அகைன் சொல்கிறேன். ஏ, இ, ஐ, ஓ, யூ. அதாவது இந்த 5 தான் வந்து நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸோட வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹானரி வவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கௌரவ உயிரெழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒய். இந்த ஒய் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு வேர்டோட மிடில்லையோ அல்லது எண்டுலேயோ வரும். அதாவது ஹானரி வவல்ஸாக இருந்தால் மட்டும் ஒரு வேர்டோட எண்டுலேயோ அல்லது மிடில், அதாவது கடைசியிலையோ இல்லைன்னா நடுவுலையோ தான் வரும். இதுதான் வந்து ஹானரி வவல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது கான்சோனன்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுலேயும் ஒரு ஒய் வரும். அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்த்தோம். உயிரெழுத்துக்கள்னால் வவல்ஸ். இந்த வவல்ஸ் வந்து இங்கிலீஷில் மொத்தம் 5 இருக்குது. ஏ, இ, ஐ, ஓ, யூ. இதுதான் வந்து வவல்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். அடுத்ததாக கான்சோனன்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் பார்க்க போகிறோம். கான்சோனன்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸில் மொத்தம் வந்து 21 இருக்குது. என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 இருக்குது இல்லையா, ஏ, இ, ஐ, ஓ, யூ. இது இல்லாமல் இருக்கிற ரிமைனிங் தான் வந்து கான்சோனன்ட்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் கான்சனன்ட் வவல்ஸு. ஸோ இதை வந்து இந்த கான்சனன்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெய் எழுத்துக்கள். என்ன சொல்லுவாங்க? மெய் எழுத்துக்கள். வவல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட்ஸ் அப்படின்னா மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நான் வவல்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், அங்கே ஒரு ஹார்னரி வவல்ஸ் அப்படின்னு வரும், அதாவது கௌரவ உயிரெழுத்து அப்படி வரும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த கான்சோனன்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து ஒய் வருது. அப்போ அந்த ஒய்யை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லோ, யாட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த யாரு, அந்த மாதிரி ஒய் வந்து ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு பேர் கான்சோனன்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். இதே மிடில்லையோ அல்லது எண்டுலேயோ வந்ததுன்னா அதுக்கு பேர் ஹார்னரி வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒய் வந்து ரெண்டுலேயுமே வருதுங்கிறத நீங்கள் வந்து டிஃபர் பண்ணிக்காதீங்க. ஸோ கான்சோனன்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னா மொத்தம் 21 இருக்குது. பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஜே, கே, எல், எம், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, V, W, X, Y, Z.